எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலக அளவில் கிண்ண சாதனை செய்திருக்கக்கூடிய அன்பு இளவல் சித்தார்த் அவர்களை இந்த சின்னஞ்சிறு வயதிலே சிறிய ஒளிதான் மலையை தகர்க்கும் என்பார்கள். சின்னஞ்சிறு கடுகுக்குள்ளே அத்தனை காரம் இருக்கும் என்பார்கள். அப்படி காரமாக கடுகாக இருந்து இது கடுகு அளவல்ல, இந்த திறமை கடல் அளவு என்று நிரூபித்து உலக சாதனை புரிந்த சித்தார்த் அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்கலைஞர்களையும், நானும் ஒரு இசைக்கலைஞனாக இந்த பிறவியிலே உருவெடுத்ததின் பயனை, அந்த பிறவி பயனை அடைந்து விட்டதாக கருதி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த கலைஞர்களையும், நான் என்னை வியக்க வைத்த இசையமைப்பாளர்களில் ஒருவர் என்று சொன்னால், நான் பேரை சொல்லாமல் போனால் என்னுடைய பேராசை தீர்ந்து விடாது என்ற காரணத்தால் எனக்கு பேராசை கிடையாது. ஆனால் சிலருடைய பேரை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டு. அந்த பேராசை இருக்கின்ற காரணத்தால் என்னை வியக்க வைத்த இசையமைப்பாளர்கள் எத்தனையோ பேர் உண்டு. பல இசையமைப்பாளர்கள். நான் கூட நீ சொன்ன, நான் இலக்கணம் கத்தவன் அல்ல, ஆனால் தலைக்கணம் கொண்டவன் அல்ல. நான் இலக்கணம் படித்ததில்லை. அப்படி படிக்காத என்னை, ஒரு பாமரத்தனமாக ஒரு இசைக்கலைஞனாக இருந்த என்னை வியக்க வைத்தவர்கள் மேடைகளை பல பேர் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரை பற்றியும் நான் சில வரிகள் சொல்லாமல் செல்ல முடியாது. அதனால் அத்தனை கலைஞர்கள் முதலில் என் வணக்கத்தை, மரியாதையை தெரிவித்து இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும், என்னை ஏற்றிவிட்ட ஏணிப்படிகளாம் கரையேற்றிய தோணிகளாம் என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி எடுக்கின்ற நண்பர்களுக்கும், நிழற்படம் எடுக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்து, இந்த விழாவிலே விழாவின் நாயகனை முதலில் பாராட்டுவது மட்டும்தான் மரபு. ஒரு விழாவின் நாயகனாக யார் இருக்கிறார் என்று சொன்னால், என் அப்பன் சிவபெருமானுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவன் யார் என்று சொன்னார், முருகன் தான். அப்பன் சிவனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவன், அப்பனுக்கே பாடம் சொல். என் மகன் சிலம்பரசன் இன்றைக்கு டிஆர் என்று சொன்னால், என் மகன் எஸ்டிஆர் எடுத்துக்கொண்டால் கூட, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று பழமொழி என்று சொன்னால், அந்த பழமொழியை நிரூபிக்கின்ற வகையில் எந்த தனையன் இருக்கின்றானோ அவன் தான் ஒரு தந்தைக்கு சரியான தனையன். அப்படி ஒரு தனையனாக என்னுடைய நண்பர், என்னிடத்தில் பணியாற்றிய நாகி, எனக்கு உலகத்தில் நீங்க சொன்னாங்க, இப்ப ஆஸ்திரேலியால ஜார்ஜ், வேர்ல்டுல பெரிய பெரிய ட்ரம்மர்லாம், எனக்கு எந்த ட்ரம்மரை பத்தி தெரியுமோ தெரியாதோ, என் கனவில் வரக்கூடிய ஒரே கதாநாயகன் ட்ரம்மர் சொன்ன சிவமணி தான். இதுக்கு மேல அவனுக்கு நான் வார்த்தை சொல்ல மாட்டேன். அவன் கனவுல ஐஸ்வர்யா ராய் வருவா, அனுஷ்கா வருவா. ஆனா அந்த அன்று தொட்டு இன்று வரை என்னுடைய, நான் நிறைய ட்ரம், எனக்கு ட்ரம்னா பயங்கரமான பைத்தியம். நான் ஒரு ட்ரம் பைத்தியம்னு பைத்தியம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, இந்த உலகத்திலே பைத்தியம் என்ற பட்டம் வாங்குகின்றவன் எவனோ அவன் தான் உலகத்தில் சாதிக்க முடியும். பத்தியம் இல்லாமல் ஒரு தாய் பிள்ளையை பெற்க முடியாது. பைத்தியம் என்று பேர் வாங்காமல் உலகத்தில் எந்த உலக சாதனையாலும் இருக்க முடியாது. 2 வரியில் இதை சொல்றேன். அப்படி நான் சாதிக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ முன்னோடிகள். அதுல இன்னிசை வேந்தர் இருக்காரு பாருங்க, நம்ம சங்கர் கணேஷ் அண்ணன். அவர் அவர் இன்றைக்கு ஆடைகளை பார்க்கிறேன் கருப்பு. அவர் எப்பயுமே வெள்ளை ஆடையில் வருவார். அவர் அணியக்கூடிய ஆடையும் வெள்ளை, அவரது உள்ளமும் வெள்ளை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். ஆனால் இன்றைக்கு ஆடைகளை காண்கிறேன் கருப்பு. ஆனால் அவர் மீது யார் மீதும் அவருக்கு வந்ததில்லை வெறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்பயுமே சிரித்த முகம். நான் என்ன பேச, நம்ம லட்சுமண் சுதீர் உடனே என்ன ஆரம்பத்தில் பேசணும்னு நான் ஃப்ளைட்டுக்கு போற காரணத்துக்காக தான். அதுவும் நாளைக்கு எனக்கு அவசரமா சென்சாரு, என் மகன் நடித்த படம் இது நம்மளுடைய தெலுங்கு வெர்ஷன் சரசுடு, நாளைக்கு காலையில சென்சார் இருக்கு. காலையில கோ ஏர் ஃப்ளைட்டு 7:20க்கு, அந்த ஃப்ளைட்டே கேன்சல் ஆன காரணத்தால இன்னைக்கு அவசரமா போறேன். நாளைக்கு காலையில் 7 மணி 7:20க்கு இருக்கிற காலையில ஃப்ளைட்ல தான் நாளைக்கு போறதா இருந்தேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தே தீரணும்னு நாகி எனக்கு கொடுத்த அந்த இதுக்காக வந்தேன். ஆனால் இன்னைக்கு அவசரமாக நான் அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆன காரணத்தால் இன்னைக்கு நான் போக வேண்டிய காரணத்தால் 2:20க்கு ஃப்ளைட்டு, 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு,
1:30 மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும். பொட்டி கிட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் எந்த மேடைக்கு வந்தாலும் நான் உடனே போகணும். சினிமா உலகத்தில் ஒரு பாராட்டு விழான்னு வரக்கூடாது. வந்துட்டாக்கா நான் புறப்பணும் போனோம். இண்டஸ்ட்ரி விட்டு நிறைய பேர் புறப்பட்டு போயிட்டான். எனக்கு அந்த பழக்கமே பிடிக்காது. வந்தால் எவ்வளோ நேரம் இருக்கணுமோ இருந்து இது பண்ணிட்டு உண்மையிலே நான் இந்த அல்வா கொடுக்குறேன். நான் ரொம்ப பிஸி. Actually, I'm having my flight at 2:30. I don't have fine time, so that in an unavoidable situation, I have to move. எனக்கு இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண தெரியாது. நான் இப்போ வந்து கணேசனோட வந்து அவர் எத்தனையோ படங்கள் இசையமைத்திருக்கலாம். அந்த மக்கள் திலகம் அவர்கள் நடித்த அந்த இதே வினைக்கு இசையமைச்சதும் நான் ஏன் பிறந்தேன் படத்துக்கு இசையமைச்சதும் தான் எனக்கு பிடிக்கும். அவர் எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் நான் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ரசிகன், அவருக்கு நல்லா தெரியும். அவரோட அத்தனை கச்சேரி எங்கே நடந்தாலும் அவர்கிட்ட நான் போய் நின்று இது பண்ணுவேன். என்ன ராஜா, ஏவிசி கல்யாண மண்டபத்தில் எல்லாம் கைத்தட்டி ரசிச்சுட்டு இது பண்ணிட்டு கச்சேரி மட்டும்தான் பார்ப்பேன். யார் ட்ரம்மு வசிக்கிறாங்களோ அதான் பார்ப்பேன். யார் வந்து ட்ரிபிள் காங்க வசிக்கிறாங்களோ அதை தான் பார்ப்பேன். அந்த ட்ரிபிள் காங்கோட தொட்டு பார்ப்பேன். ஏன்னா வாங்க வழி இல்லாதனால அந்த ட்ரம்மை தொட்டு பார்ப்பேன். அந்த சிம்பிளை தொட்டு பார்ப்பேன். ட்ரம்மர் வச்சுட்டு போன அந்த ஸ்டிக்கை தொட்டு பார்ப்பேன். அந்த ட்ரம்மருக்கே தெரியாமல் அந்த ட்ரம்மை அடித்து பார்ப்பேன். அப்போ அடித்தப்ப அந்த ட்ரம்மர் எப்படிப்பா ட்ரம்மை அடிச்சுன்னு அதே ஸ்டிக்கால் அடி வாங்கியிருக்கேன். அப்போ அடிச்சப்ப எனக்கு வலிக்கல. அந்த ஸ்டிக்கை தொட்டதுனால மனசு இனிச்சுது, அதனால வலிக்கல. அப்படி ட்ரம்மை பிடிச்ச காரணத்தால தான், அந்த ட்ரம் மேல எனக்கு ஒரு தாளாத காதல் இருந்த காரணத்தால தான் இன்னைக்கு நான் ஒரு சாதனை பண்ணிருப்பேன். அப்படி என்னை ரசிக்க வச்சு ஒரு ரிதம் பிளேயர் அண்ணன் கணேசன். அந்த கச்சேரியில் அந்த கை பேசும்போது அப்படி பேசும். ஏவிசி கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் போய் கையெழுத்து வாங்கினா. ஏன்னா நீ கணேசன் கையெழுத்து வாங்கல. ஏப்பா அவர் யாரை பார்த்தாலும் ராஜா கண்ணு தம்பி அந்த அன்பு. உனக்கு கையெழுத்து வேணுமான்னு கேட்டேன். கையெழுத்து வேணான்னு கை வேணும்னு. எதுக்குன்னு கைக்கு முத்தம் கொடுத்தேன். அவருக்கே தெரியுமா தெரியாது. ஏன் நீ கையெழுத்து வாங்கலைன்னாரு. என்கிட்ட எல்லாரும் கையெழுத்து வாங்குற அளவுக்கு நான் உருவாகணும்னு அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட எத்தனை பேர் கையெழுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உருவானது மட்டும் இல்லை, என்னுடைய கையை பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் உணர்ந்தேன். பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, சூப்பர் ஹிட் பூக்களை பறிக்காதீர்கள். அந்த படத்தில் அந்த பாட்டை நான் தான் பாடணும்னு ஒத்த காலில் நிற்கிறார் அந்த படத்தோட டைரக்டர் மறைந்து வேந்தம்பட்டி அழகு போனவர்கள். நான் நடிக்க மாட்டேன்ட்டேன். அப்போ யாரை தான் நடிக்க வைக்கிறது அப்படின்னு நான் தான் அண்ணன் நடிக்க வைங்க நடித்தார். அந்த பாட்டு ஹிட்டு. எந்த மேடைக்கு போனாலும் அந்த கிளாஸ் ஒர்க்குள்ள வேற ஒரு இசையமைப்பாளரை பற்றி, வேற ஒரு இசைக்கலைஞனை பற்றி அவ்வளவு நேரம் மனதார பாராட்டக்கூடிய பெருந்தன்மை படைத்த ஒரு கலைஞர் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அதுதான் அவருடைய வெற்றி. அவர் எவ்வளவு படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் மக்கள் திலகம் நடிகர், பொன்மன செம்மல், புரட்சி நடிகர், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மன்னாதி மன்னன், மன்னாண்ட மன்னன், மாட்டுக்கார வேடன், மக்களின் தோடன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்துக்கு அவரு அப்படிப்பட்ட ஒரு அவரை முன்னாடி பேச விடாம, சார் புள்ளியார் சொல்லி போடாம எதுவுமே ஆரம்பிக்க கூடாது சார். சங்கர் கணேஷ் அவர் புள்ளியார் சொல்லி போட்டுட்டு, கணேஷ் அவர் புள்ளியார் சொல்லி போட்ட பிறகு நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லக்குள்ள அண்ணன் தேனிசை தென்றல் தேவா இவங்கெல்லாம் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள இவங்களெல்லாம் நான் பேசாம போனா தப்பாயிடும். தேனிசை தென்றல் என்னை வியக்க வைத்த ஒரு தென்றலை பிடிக்காம ஒரு மலர் இருக்க முடியுமா? நானும் ஒரு பூந்தோட்டம் தானே. அப்படி ஒரு தேனிசை தென்றல் என்னுடைய மகன் அதாவது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு படம் எழுதி இசையமைத்தாலும் சரி, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனுக்கு இசையமைத்தாலும் சரி, அதே இன்வால்மெண்டோடு இசையமைக்கக்கூடிய அந்த பாகுபாடு தெரியாத பண்பாடை மட்டுமே கற்று வைத்த அற்புத கலைஞர் அவர். இன்னைக்கு ஏலிசை நாடக மன்றத்துக்கு ஒரு இதா இருக்காருன்னா அவருடைய இதுக்கு அவர் ஆல் இண்டியா ரேடியோல பணியாற்றின காலத்திலிருந்து எனக்கு நண்பர். அவர் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். அவரோட மகன் அந்த ஸ்ரீகாந்த் தேவா அவரோட படத்தில் நான் பாடியிருக்கேன், அவரோடையும் பணியாற்றிருக்கேன். அப்படி ஒரு கலைஞன். அப்படி தன்னுடைய தனையனையும் உருவாக்கிய ஒரு அற்புத தனையனையும் உருவாக்கி தன் சகோதரர்களையும் ஒரு பாசமிகு சகோதரருக்கு இலக்கணம் என்று சொன்னால் தேவா இல்லை என்று அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த கலைஞர் வாழ்த்துறாருன்னா அது பெருமுது. ஏன்னா ஒவ்வொருவரும் எல்லாரும். அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய சினி மியூசிஷியன் யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஸ்.ஏ. ராஜகுமார் அவர் ஒரு அற்புதமான நண்பர். அவர் ஒரு இசைத்தன்றல். அவர் இன்னைக்கு வாழ்த்துறாருன்னு சொன்னா எங்களுடைய யூனியனே சங்கமே
பார்த்ததுக்கு ஈக்குவலா அவர் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் சந்திக்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் வந்தேன். அதனால இப்படி பார்க்க போனா வாழ்த்த வந்திருக்கூடிய இசையமைப்பாளர் லிஸ்ட்டை பார்க்குறேன். ரொம்ப இந்த விழாவில் நான் வந்து ஃப்ளைட்டே விட்டாலும் விட்டுருவேன். ஆனாலும் வாழ்த்தாம நான் போகக்கூடாதுன்னு தான் வந்தேன். என்னோட இந்த மேடையில் இந்த லிஸ்ட்டை பார்த்து தான் நான் வந்தேன். நாகி சொன்ன மாதிரி மரம் வரான்னு யாராருன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞன் சிவமணி. உலகத்திலேயே சக்தி இருக்கிறவன் ஜெயிக்க முடியாது சார், குரு பக்தி இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எவ்வளவு பேருக்கு சக்தி இருக்கும், யுக்தி இருக்கும், அவனாம் ஜெயிச்சிட முடியாது. குரு பக்தி இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அன்னைக்கு ஜீ தமிழ்ல என்னை பத்தி பேசும்போது அவனே சிவமணி, எனக்கு பிடித்த மணி, நான் வாழ்க்கையிலே பறித்திருக்கிறேன் பல வெற்றி கனி, அதற்கு கை கொடுத்த என் சிவமணி. அந்த சிவமணி அவன் சொல்றான் தாளத்தில் எங்க அண்ணன் டி ராஜேந்தர் சிவன். எல்லாரும் என்ன ஃபோன் பண்ணி அவன் ஏதோ ஆர்வத்தில் சொல்லியிருப்பான், தம்பி அவன்னு சொல்லக்கூடாது வளர்ந்துட்டான் மாதிரி இல்லை, அதில் சரி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதனால வந்து அந்த நோயல் மேல ஆடாடாடா அவன் சொன்னாரு பாருங்க அண்ணன் கணேசன். அதான் அந்த ஏகலைவன் துரோணர் வித்தையை கற்றுக் கொடுக்க கூட நான் கற்றுக்கொள்வேன் என்று ஒரு துரோணராக மனதிலே நினைத்துக் கொண்டு ஒரு ஏகலைவனாக அந்த வித்தையை கற்றுக்கொண்ட என் சிவமணி. எனக்கு உலகத்தில் எந்த சாணம் எனக்கு எவனையுமே எந்த ட்ரம்மரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிடிச்ச ட்ரம்மர் அதான் சொன்னேன் அன்னைக்கு சிவமணி. திலீப்பாக இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் வார்த்தைக்கு வார்த்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் டி ராஜேந்தர் பற்றி தான் நான் பாலா எங்க சின்ன அதே மாதிரி சிவமணி சொல்ற மாதிரி நான் ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் நாங்கள் வந்து டிஆர் விசாரிப்போம் ஏன்னு அப்படின்னு சிவமணி சொல்ற மாதிரி. ஆனால் அதே சிவமணி வச்சுட்டு மேடையில் சொல்றேன், ஏஆர் ரஹ்மான் ஆன பிறகு அவர் ரோஜா படத்துக்கு இசையமைத்த பிறகு திலீப்பா இருந்த வரைக்கும் தான் அவர் எனக்கு தெரியும். அவர் ரோஜா படத்துக்கு இசையமைப்பாளராகி உயர்ந்த பிறகு அவர் ஆஸ்கருக்கு உயர்ந்த பிறகு கூட ஒரு நாள் கூட அவர் கிட்டக்க போய் நான் நின்னேன். எனக்கு அத்தனை பாட்டு இசையமைத்திருக்கு, என்னோட வேலை செஞ்சிருக்கிறாரு, ரெக்கார்டிங் வேலை செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட போய் நான் நின்னதே கிடையாது. அது சிவமணிக்கு தெரியும். ஆனால் சிவமணி அன்றைக்கு அந்த பேரை சொல்லும் போது, ஆனால் என்ன சொல்றேன், ஆஸ்கர் அளவுக்கு உயர்ந்தால் கூட நான் ஆக்கூர் முக்கூட்டில் இருக்கக்கூடிய ரசிகனுக்கு பாட்டு அமைச்சேன். நான் சாதாரண ஒரு ஆள். ஆனால் ஏஆர் ரஹ்மானிடம் பணியாற்றி கொண்டிருந்தாலும் பக்கத்திலே இருந்தாலும் தன்னுடைய நான் டிஆரோட ட்ரம்மர் என்று வெளியிலே சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பிறந்தம் இல்ல. அப்படிப்பட்ட அந்த சிவமணியுடைய குரு பக்தி, அந்த குரு பக்தி உள்ள அந்த சிவமணி சாதனை புரிந்த அந்த சிவமணி, அந்த ட்ரம்மர், அந்த மாஸ்ட்ரோ உன்னை வாழ்த்துறது நீ பெற்ற பாக்கியம். இதெல்லாம் யாராருக்கு என்னென்ன சொல்லிட்டு வரேன்னு பார்க்கணும். இவர் அவர் என்கிட்ட பணியாற்றினவர். அடுத்தது நம்புவியா, இவர் தான் பெரிய சந்தூர் பிளேயர், கானூன் பிளேயர். ஆனா எனக்கு வித்யாசாகரை கூப்பிடு, என்கிட்ட காட்ட வித்தையை காட்ட வித்யாசாகர் என்கிட்ட வேலை செஞ்சார். என்னுடைய பிடித்த கலைஞர். எப்பேற்பட்ட இன்னைக்கு பெரிய யாருக்கு வேணாலும் இசையமைச்சிருக்கலாம். எனக்கு அந்த காணும் கையில் என்னோட நோட்டு வாயால சொல்லுவேன், நோட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வாசிச்ச அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். அண்ணா இது ஓகே வரண்ண, அதை இதுதான் அப்படின்னா சிவமணி எனக்கு இப்படிதான் வேணும், இதான் ரிதும். நான் ஒரு வேற ஒன்று, நான் சொல்றத நீ வாசிக்கணும், இதை வாசிச்சு காட்டிட்டு தான் நீ அப்புறம் வாசிக்கணுமே தவிர ஏன் நோட்டை விட்டு அந்தாண்டே மாத்துறது நீ யாரு சொல்லுவேன். வாசிச்சு முடிச்சோன்னு நான் உனக்கு சம்பளம் தரேன், நான் கொடுக்குற நோட்டு நான் என்னோட நோட்டை தான் நீ வாசிக்கணும். சரி சரி, நான் நோட்டு கொடுக்குற ப்ரொடியூசர் நான் தான், நான் கேட்குற நோட்டு வாசிக்கணும். வாசிச்சுட்டு அண்ணே அது ஓகேண்ணே, ஒரே இது ஒன்று வச்சிருக்கேன், இது கேட்குறீங்களா, கொடுப்பான். இது எப்படின்னு இருக்கு, இதான் ஃபிக்ஸ் வச்சுக்க. அப்படி தட்டி கொடுத்து என்கிட்ட வளர்ந்த அந்த சிவமணியை பார்க்கும்போது, இந்த வித்யாசாகரை பார்க்கும்போது, அதே மாதிரி என்கிட்ட பணியாற்றி எனக்கு வந்து கண்டக்டரா இளையராஜாட்ட யாட்டன எம்எஸ்சியை பிடிக்கும், எனக்கு இசைஞானியை பிடிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தினா மாஸ்டர் தினா இல்லை என்கிட்ட பணியாற்ற ஒரு அற்புதமான கலைஞர். ஐயோ அப்படி ஒரு திறமை.
இல்லாட்டா திருடா திருடி இதயத்தை திருட முடியுமா? அப்படி ஒரு கலைஞர். இளைய தளபதி விஜய்கிட்ட பணியாற்ற முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தினம் வந்து வாழ்த்துறதுன்னா இந்த மேடையில என்னோட இது பண்ண எவ்வளவு பெரிய பாக்கி. இவர்களை எல்லாம் இந்த மேடையில சந்திக்கும் சிற்பி, என்னை கவர்ந்த ஒரு இசையமைப்பாளர் அழகிய லைலா. அதாவது சிற்பி நானும் ஒரு இதுல மலேசியால கலந்துக்கிட்டேன். அந்த அந்த சொன்னோம்னா ஒவ்வொருத்தரை பத்தி பேசலாம் அப்படின்னு. அப்படி ஒரு கலைஞன் சிற்பி. அவர் அவர் நம்ம மேடையில் வந்திருக்கக்கூடிய என் படத்தில் அவர் நம்ம மேலின் ராஜேஷாக இருக்கட்டும், என்னுடைய நரேஷ் ஐயராக இருக்கட்டும், என்னோட இது பண்ண ஆலாப் ராஜா இருக்கட்டும், அப்புறமா கேரளாவில் வந்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சரத்தா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இப்படி இருக்கக்கூடிய நம்ம லட்சுமண் சுருதியா இருக்கட்டும். அதாவது மிமிக்ரின்னா அதுக்கு ஒரு தனி முத்திரையை பதித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட மாபெரும் ரசிகன் என்னுடைய நண்பர் மயில்சாமி. அந்த மயில்சாமி அந்த மேலே இருந்து என் அப்பன் முருகப்பெருமான் வேலுடையோன், விழியுடையோன், கோலுடையோன், குன்றுடையோன், மயிலுடையோன், மலையுடையோன், மதியுடையோன், அருகுடையுடையோன், ஆறு முகமுடையோன், ஏறு நடையுடையோன், தமிழ் நடையுடையோன், தெய்வாம்சம் நிறைந்தவன், தெய்வானையை மணந்தோன், அள்ளி மனம் கொடுத்தோன், வள்ளிக்கரம் பிடித்தோன், அப்படிப்பட்ட சேவர் கொடி வடித்தோன், காதர் கவி படித்தோன், பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, என் அப்பா முருகா, இந்த கலைஞனை வாழ்த்த நீ முருகா வருவாயா என்றால் அவன் வருகிறானோ இல்லையோ, மலையேறும் சாமி வருகிறேனோ இல்லையோ, மயில்சாமி எனக்காக மயில்சாமியை அனுப்பி வைக்கிறேன் என்று என் அப்பன் முருகன் அனுப்பி வைத்ததாக வந்திருக்கும் மயில்சாமி. அடுத்தது பாலகனாக இருந்து முருகன் சாதித்தான். அவன் பாலகன் அல்லவா? அவன் பாலாபிஷேகத்தை விரும்புகின்றவன் அல்லவா? பால்முகம் படைத்தவன் அவன் தான் பாலா. அந்த முருகன் வாழ்த்த அந்த பாலா தமிழ் பாலா, இசை பாலா, அந்த பாலாக வந்திருக்கக்கூடிய கானா பாலா. என்ன பொருத்தம், எத்தனை பொருத்தம்! அதே மாதிரி இதுல எல்லாத்த விட ஏன்னா கச்சேரியில மேடையிலேருந்து வளர்ந்தவன் ஒரு 110 வாய்ஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்டா, ஒரு லேடி வாய்ஸா போய் பாடுறதுக்கு மேடையில் முடியுமா? இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த இசை கச்சேரியில என்ன சென்னையில் இருந்த இதுல எங்க மாவட்டத்திலேயே எந்த ஊர்ல கச்சேரி நடந்தாலும் சிவராஜ் ஆனந்த் கச்சேரி தான் போயிடுவேன். அந்த ஆனந்த் ஒரு ராகத்திலே அங்க பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான கலைஞர் அவர். அல்லத்தை விட அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்னுடைய நண்பர் அவரு. அப்புறமா இவர்கள்லாம் மேலே உண்மையிலே மேடை இசைக்கலைஞர்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி அத்தனை ட்ரம்மர்களையும் சாதனை புரிந்த மேடையில் புரிந்த அந்த ட்ரம்மர்களையும் மேடையில் ஏற்றி இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான அருமையான பாடல். நரேஷேரா இருக்கட்டும், நம்மளுடைய ராஜேஷா இருக்கட்டும், நம்மளுடைய ஆலாப் ராஜ் என்ற ஒரு பாட்டு தான் சரஸ்வதியில பாடியிருக்காரு. என்னமா அற்புதமான கலைஞர்! இத்தனை இசை கலைஞர்களையும் ஒன்றா இங்க உருவாக்கி அத்தனை பேரையும் சேர்த்து நீங்கள் செய்த இந்த உலக சாதனையை நீ பண்ணியது உலக சாதனை. நிச்சயமாக 2109 பீட் ஒரு நிமிடத்தில் என்று சொன்னால் பர் செகண்ட் 35. உண்மையிலே உன்னுடைய நீ நான் இசையை வாசிக்கின்றவன் அல்ல, நேசிக்கின்றவன். நான் இசையை பூசிக்கின்றவன். நீ வாசிக்கிறத பார்க்கணும் நினைக்கல. இன்னைக்கு இப்படி ஒரு சோதனை. ஆனால் நான் கேட்பேன், ஆனால் உன்னால் முடியுமா என்றால் முடியும். என்ன ஏன் முடியும்னு சொன்னா, சிவமணிக்கு பிறகு பல ட்ரம்பன்கள் என்கிட்ட வாசிச்சிருக்கிறாங்க. யாரும் அந்த இடத்தை பிடிக்கவே முடியாது. அவன் அப்படி என்கிட்ட ஒரு இடத்தை பிடிச்சவன். சில நேரங்களில் சிவமணி இல்லைன்னா நான் ஒரு காலத்தில் ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ணுவேன். பாட்டு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரிதம் பாக்ஸ் பிளேயரா அது இது வச்சிருவேன். ரீ ரெக்கார்டிங் சான்ஸே கிடையாது. என்னோட சிங்க் அவனுக்கு மட்டும்தான் வரும். என்னோட சிங்கிங்கிறத விட என்னோட திங்கிங் அவனுக்கு தான் வரும். சிங்கிங் பிளஸ் திங்கிங் அண்ட் லிங்கிங். அப்படியே இங்க போலீஸ்காரங்க வரான்னு சொன்னா இங்க ஸ்னார ஆரம்பிக்கிற, இங்க ஸ்னார ஆரம்பிச்சு அப்படியே ஃபைட் அண்ணனுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இப்படி இங்க கான்செப்ட் ட்ரம்ல இப்படி பண்ணு, ரோட்டோ ட்ரம்ல இப்படி பண்ணு, 1 by 1 இதெல்லாம். அதான் இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சா, நான் ஒரு நோட்டு கொடுத்து அவன் கொடுத்த 2 பேர் வாசிச்சா அது கதையே வேற. ஆனால் நான் அப்படிப்பட்ட ட்ரம்மருக்கு பிறகு நான் ரசிச்ச ஒரு ட்ரம்மர்னா நாகி. நான் அதை மேடையில சொல்லியாகணும். நாகி கிட்ட எனக்கு பிடிச்சதே, ஏன் நாகியை பிடிச்சதுன்னு சொல்லணும்ல. சிவமணிக்கு பிறகு நாகி வெரி குட் ட்ரம்மர். நீ சும்மா நான் சொல்லுவேன் நாகிட்ட அப்படியே கேளுங்க, நீ சும்மா இந்த ரிதம் பாக்ஸ்ல பேட்டர்ன் 1 2 1 2 1 2 1 2 1 2 3 4 1 2 3 4 இந்த கதையெல்லாம் நடக்காது. நான் திடீர்னு எனக்கு ரீ ரெக்கார்டிங்னா 17 பாருக்கு நான் மேட்ரு ஓபன் பண்ணுவேன். 16 பார் கணக்கெல்லாம் வச்சுக்காத.
16 பார் கணக்கு வச்சுட்டு ஒரு பார் இப்படி வச்சுட்டு மறுபடியும் வரணும்னுவேன். 17க்கு அப்புறம் அடுத்து 2 பார், அடுத்தது 3 பார், அடுத்தது இத்தனையும் ஞாபகத்துன்னு என்ன சரிண்ணே ட்ரை பண்ணி வாசிச்ச கம்னு. அப்படி வாசிச்சு காட்டதை விட அன்னைக்கு நாகியோட முடி நீளம் வாசிச்சதுல பார்த்த ஒரு ஜாலம், அந்த முடியோட நீளத்தை பார்த்து அந்த ஜாலத்தை பார்த்து எனக்கு பிடிச்ச ட்ரம்மர். சிவமணிக்கு பிறகு எனக்கு பிடிச்ச ட்ரம்மர்னு சொன்னா நாகி ஒரு நான். ஆனா உன்னுடைய மகன் இப்படி ஒரு சாதனை பண்ணுவான்னு பார்க்கும்போது இந்த சாதனை எங்கள் தமிழ் மண்ணுக்கு மட்டுமல்ல, எங்கள் தென்னகத்துக்கு மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்துக்கே இந்த சாதனை என்பதை இங்கே பறைசாற்றி இந்த நம்முடைய சினிமியூசிஷியன் யூனியன் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. ஒருதலை ராகம் படத்துல எனக்கு 1500 சம்பளம் கொடுத்து ஒதுக்கப்பட்ட பிறகு ஒண்ணுமே இல்லாம நான் நடு ரோட்ல நின்னப்ப எனக்காக குரல் கொடுத்த ஒரே யூனியன் சினிமியூசிஷியன் யூனியன். நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சினிமியூசிஷியன் யூனியன்ல ஒண்ணு நான் ரொம்ப வாழ்க்கையில சோதனையை சந்திச்சவையா. எனக்கு பாராட்டு விழா யார் நடத்தாலும் போகவே மாட்டேன். எனக்கு பாராட்டு விழா வேணாம். எனக்கு பிடித்ததெல்லாம் என்னோட தாயின் தாலாட்டு மட்டும்தான். எனக்கு இனிமேல் பாராட்டே வேணவே வேணாம். பாராட்டு கேட்டால் எல்லாரும் தூங்கிடுவான். நான் தூங்கவே மாட்டேன். ஏன்னா நான் பாராட்டே கேட்கறது கிடையாது. ஏன்னு கேட்டேன், எல்லாரும் என்னை எவன் திட்டுறானோ திட்டினதை வச்சு ஒரு வைரத்தை கூட திட்ட தான் ஜொலிக்கும். எல்லாரும் திட்ட தான் நான் வந்திருக்கேன். திட்ட என்னையே நான் பட்டை தீட்டிட்டு வந்தேன். ஒன்னே மட்டும் சொல்றேன், இப்ப நான் ஏன் இவ்வளவு பேர் சார்பா நான் பேசணும் தெரியுமா? இவர்களுடைய பிரதிநிதியா தான் நான் பேசினேன் தவிர எனக்கா நான் பேசல. இவர்கள் ஏன்னா என்னுடைய இசை குடும்பம். இவர்களெல்லாம் பத்தி இந்த இசைக்கலை இந்த உலகத்துல ஒரு ஒரு உண்மையான இது பண்ண ஃபுல் டென்ஷன்ல சினிமால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் டயலாக் எல்லாத்தையும் பண்ற எனக்கு உலகத்திலே சந்தோஷம் கொடுத்த ஒரே ஒரு இது எது தெரியுமா? நான் என்னோட படம் ரெக்கார்டிங் ரீரெக்கார்டிங்னா என்னை மறந்து நான் சந்தோஷமா இருக்கிறதே இந்த ரெக்கார்டிங்ல ரீரெக்கார்டிங்னு சிவமணிக்கும் தெரியும், ஏஆர் ரஹ்மானுக்கும் தெரியும், என்னோட வேலை செஞ்ச அத்தனை இசைக்கலைஞருக்கும் தெரியும். என்னோட பாட்டு இத்தனையும் வெற்றி பெற்றிருக்குன்னா என்னோட பணியாற்றின ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் ஒவ்வொரு மாணிக்கக்கல், ஒரு நவரத்னக்கல், எல்லாரும் அத்தனை பேரும் என்னை அப்படியே தாங்கி பிடித்த என்னுடைய தூண்கள். அப்படிப்பட்ட இந்த இசையை நான் நேசிக்கிற காரணத்தால தான் நான் இந்த பாராட்டு விழாக்கு வந்தேன். இன்னொன்று, நான் இன்னைக்கு ஒரு லைட்டு மாதிரி அந்த லைட்டை தூக்கி எங்க இருட்டு இருக்கோ அந்த பக்கம் திருப்புனா அந்த வெளிச்சம் அங்கே போய் படணும். அந்த வெளிச்சம் மாதிரி இனிமேலுக்கு யாரும் எனக்கு வெளிச்சம் போட வேணாம். ஏன்னா இந்த வெளிச்சத்துக்கு நான் இது பண்ணல. என்னகிட்ட இருக்கக்கூடிய இந்த விளக்க நான் ஒரு சின்ன அகல் விளக்கா இருந்தாலும் சரி, நான் ஒரு மெழுகுவத்தி விளக்கா இருந்தாலும் சரி, யாருக்கு இந்த விளக்க அப்படி திருப்பி அவங்க மேல வெளிச்சம் போடணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி மகனே, உலக அளவில் என்னுடைய நண்பன், என்னிடத்தில் வித்தையை காட்டிய என்னுடைய கலைஞன், என் இசை கலைஞன் நாகி, அந்த நாகியின் மகனாக நீ இருந்து இன்ற போதும் பெரிதுவக்கு மண்ணை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு மகனை உன்னை சின்ன வயசுல நான் வாழ்த்திருக்கேன். உனக்கு தெரியுமோ தெரியாதோ? ஏன்னா கோடம்பாக்கத்துல அந்த ஆதித்யா ஹோட்டல் உங்க அப்பா கூப்பிட்டு நான் சின்ன வயசுல இருந்து வாழ்த்தினவன், நீ இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாய் என்று சொல்லும் போது உண்மையிலேயே என் மகன் சிலம்பரசன் வாழ்க்கையிலே சாதித்தால், என் மகன் TR குரலரசன் ஒரு இசையமைப்பாளராக சாதித்தால் அதில் காண்கின்ற சும்மா ஒப்புக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்ல, உண்மையிலே என் நண்பனுடைய மகனாக ஒரு இசைக்கலைஞனாக உலக அளவில் நீ, என்னுடைய சிவமணி கூட இந்த உலக சாதனை செய்யலாம் இதெல்லாம் பத்தி யோசிக்கல. அவன் யோசிச்சா என்ன வேணா செய்வான், அவன் இந்த சாதனை உடைப்பான். எல்லாத்துக்கும் விட நாங்கெல்லாம் வாழ்த்த வந்ததுலாம் ஒரு இதுனாலும் அந்த ட்ரம்முக்கே சிவன் தான் நாட்டியம், சிவன் தான் நாட்டியம், சக்தி தான் நாட்டியம். அந்த சிவ சக்தியாக கோயில் மணி இருந்தால் தான் கோவிலுக்கு மரியாதை, இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதை, கோவிலுக்கு கோவில் மணி, இந்த ட்ரம்ஸுக்கே இந்த உன்னை பாராட்ட இந்த நிகழ்ச்சிக்கே பெருமை சேர்க்கும் சிவமணி, தவமணி, என் கையால் நான் உருவாக்கிய என்னுடைய நவமணி. நவமணி என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்ற 9 கிரகங்களுடைய அடக்கம் மட்டும்தான் நவமணி. நீ சிவமணி, அந்த சிவன் கண்டெடுத்த என் தமிழகத்தின் தவமணி. அந்த தவமணியே, நவமணியே, சிவமணியே, நீ மனதார இந்த சித்தார்த்தை வாழ்த்த வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்த வேண்டும். எங்கள்கிட்ட நான் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட வாழ்த்துதெல்லாம் கேட்காம நான் புறப்படுறதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து
இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சிக்கான பொருத்தத்தை சொன்னேன். இப்பொழுது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.